எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? வாவ். சிம்மில் வச்சிடலாம். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா இது கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதை ஷேப் பண்ணிவிட்டு இதே போட வேண்டியது தான். இப்படி பட்டாணி, குடமிளகா கிரேவி. அதாவது இப்போ நான் வானிலை வச்சுருக்கேன். வானிலை வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து பன்னீரில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதை கடாய் காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேண்டாம், நெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் எடுக்கணும். எல்லாம் பாத்திரத்துக்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருக்குது. நெய் ஊற்றிப்போம். 1/2 ஸ்பூன் இருக்கும். இதை அப்படியே ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ தான் போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் கூட இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன் பிரிஞ்சிக்கு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சுல. இப்போது இதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே சாப்பிடணும் போல இதில் அப்படியே பார்க்குறதுக்கு சரி இல்லை தாண்டா இருக்கும். இது அப்புறம் படம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கு, சித்தி கல்யாணத்துக்குடா, அண்ணா கல்யாணம், அண்ணாவோட நிச்சயதார்த்தம். அண்ணா கல்யாணத்துக்கு வாங்கிட்டீங்களா? கல்யாணத்துக்கு வாங்கல, அதாவது நிச்சயதார்த்தம் வருதுங்க தங்கச்சி பையனுக்கு. அதனால் அவன் வந்து சாரீ ஆன்லைனில் புக் பண்ணோம். அதை கேட்குறான். வர 20ஆம் தேதி நிச்சயம் பண்ணுறாங்க. பன்னீர் போட்டிங்க, அதுக்கப்புறமா அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஒரே இதுவாக. தனித்தனியாக எல்லாம் லேட் ஆகும். பாத்திரம் பெருசாக இருந்தால், இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்தால் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண, சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பலாம் பண்ணணும்னு இல்லை. இதை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதே பாத்திரத்துலேயே நம்ம 1/4 கிலோ கால் குழி கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் நெய், 1.25 ஸ்பூன் நெய். இது காயட்டும். ஆன் பண்ணிடு. பட்டை, 2 பட்டை, கல்பாசி, இது இந்த நட்சத்திரம் எதுன்னு சொல்லுவாங்க, இன்னும் வரமாட்டேங்குது, வாயில் நுழைய மாட்டேங்குது. நார்மல் கிராம்பு ஒரு 4-5 போட்டு, காய் ஒரு 3 ஏலக்காய், ஜீரகம் இந்த ஸ்பூனில் 1, அதுக்கப்புறம் சோம்பு இதில் ஒரு ஸ்பூன், பட்டை போட்டேங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம். வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். இதை வதங்கினோடனே நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கிச்சுன்னா அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். மீடியம் தக்காளி தான். அதேமாரி வெங்காயம் 5ல் 3 வெங்காயம் மீடியமாக இருந்தது, ஒரு 2 வெங்காயம் பெருசாக இருந்துச்சு. இதை வந்து சாப்பரில் போட்டு நல்லா புடிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை.
சாப்பர் அந்த நார்மலாக பேட்டரி சாப்பர். ஆமாம், அதை போட்டு பண்ணிட்டேன். இது வந்து அரைச்சிட்டேன், தக்காளியை வந்து அரைச்சிட்டேன் மிக்சிங் ஜாரில் அரைச்சிட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடணும். ஒரு நைட் கீ போடல, அதில் இருக்கிறது போட்டுக்கிட்டாங்க. ஸ்பூன் தேவைப்படுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. நான் எங்கள் வீட்டுக்கு தேவையானதுக்கு போடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி அரைச்சி வச்சதை இதில் போட்டுடலாம். நல்லா வதங்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினாலும் அதுக்கப்புறமா மசாலாலாம் போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள். இது மஞ்சள் தூள். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்படியே நல்லா கலந்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். காரமும் போட்டிருக்கேன், பத்தலைன்னா காரம் போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி, குடமிளகா. இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலாவில் நல்லா ஒன்றா வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா அப்படியே வெந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் லாஸ்ட்டில் போட்டு இது அப்படியே கலரிட்டோம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் வந்திருக்கா, மூடி வச்சதில் லைட்டாக எண்ணெய் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றலாம். அதான் இன்னும் நல்லா வேகும். என்ன பண்ணலாம், அந்த தக்காளி அரைஞ்சதில் இது அரைச்சோம்ல, தக்காளி அரைச்சோம்ல, அந்த விழுது அதை அலசி அந்த தண்ணி இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி அந்த தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? இந்த ஜார் சைஸுக்கு தண்ணி ஊற்றணும்ல? அவ்வளோ தண்ணி வேண்டாம், அதோட ரொம்ப திக்காக இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஹாஃப் இல்லைன்னா இந்த அளவுக்கு இது என்ன பிடிச்சி வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா பார்த்து சொல்லி அவ்வளோதான். இது அப்படியே கொதிக்க வேண்டியது தான் இந்த கிரேவி. ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா வெங்காயம் பச்சை மிளகா வச்சு இது வளர்றேன். பட்டாணியும் குடமிளகாவும் நல்லா வேகும். நல்லா அந்த அளவுக்கு வேகலை பாரு. ஒரு பூண்டு வேறு முழுசாக போயிடுச்சு. குடமிளகா அப்படியே ஃப்ரை ஆகும். இது கொதிக்கும். வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக பன்னீர் போட்டு ஒரு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதில் நம்ம பன்னீர் போடணும். இதில் டீ போட்டு வச்சுருக்கேன், டீ குடிக்கலான்ட்டு. சிம்மில் வச்சிடலாம். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சுங்க கிரேவி. ஒரு 5 நிமிஷம் அதில் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அடுத்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். அதான் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம்.
வாசனையாக இருக்கும். லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். ஆவி பறக்கு. அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை கருத்திட்டு சுட வேண்டியது. இது எந்த ஷேப்பில் இருக்கணும்? ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில். உங்களது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. சாஃப்டாக இருக்கும் மாவு. எண்ணெய் இதில் லைட்டாக போடணும்ல? லைட்டாக போடாத போட்டு அது மேலே அப்படியே தடவி விட்டானுல, மாவு காயக்கூடாதுல்ல, ஈரப்பதம் இருக்கணுன்றதுக்காக எண்ணெய் தடவி வச்சேன். எல்லாம் உருட்டி வச்சுட்டு சுட போகிறீங்களா சப்பாத்தி? ஒரு 10 சப்பாத்தி உருட்டி வச்சுட்டு திரட்டிட்டு நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் எழுந்து போய் கடகடன் செய்யலாம். ஆமாம். நல்லா ரவுண்டாக திறத்துவீங்களா? பாரு எப்படி பண்ணுறேன்னு பாரு. இப்படி ஒரு ஷேப்பு, இப்படி கனமாக இருந்தால் இந்த ஷேப் இந்த பக்கம், இங்கே கனமாக இருந்தால் இந்த பக்கம், மாற்றி மாற்றி இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வரும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதான் இந்த ஷேப் பண்ணிவிட்டு இதே போட வேண்டியது தான். இப்படியே போட்டு போட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான். சப்பாத்தி நிறைய பேருக்கு செய்ய தெரியும், நான் செய்ய தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். வெட்டி இப்படி போட்டுக்கோங்க. என் பையன் தாங்க சொல்கிறான், நான் தட்டி கொடுக்குறேன், அவன் சொல்கிறான் கால் வலிக்குதுன்னு செய்ய முடியலன்னு தான் பையனை விட்டேன். என்ன வேலை வாங்குறாங்க கைஸ்? வேலைலாம் வாங்கல, இன்னும் அவ்வளோதான் கூட முடியலப்பா. படிக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அங்கேயே கட்டணும், அந்த இடம் இல்லை, என்னன்னா அங்கேயே வச்சு பண்ணலாம். இடம் இல்லாதனால தான் இப்போ இங்கே பண்ணுறேன், இங்கே உட்காந்து பண்ணுறேன் நான். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நல்லா கருப்பாயிடுச்சுன்னா, புள்ளி புள்ளியாக வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. இங்கே பாருங்க, என் பையன் எவ்வளோ சாஃப்டாக பண்ணியிருக்கான் பாருங்க. சப்பாத்தி சூப்பராக செஞ்சுருக்கான் என் பையன். இந்த மெத்தடில் பண்ணிட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெயும் அவ்வளோவா இல்லை, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் அசத்துங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு வாய் வைங்க. ஓகே, பாய்.